ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி நாம் கும்பகோணம் தஞ்சாவூர் சைடில் வைக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ்ஷுங்க, கும்பகோணம் கடப்பா. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ். நம்ம அங்கே வழக்கமாக சட்னி சாம்பாருக்கு பதிலாக ஒரு சைட் டிஷ், அங்கே வைக்கக்கூடிய சைட் டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வச்சு பார்த்துட்டீங்க, நீங்களே அசந்து போவீங்க. வாங்க அந்த கும்பகோணம் கடப்பாவை எப்படி சொல்லலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஒரு 150 கிராம் சிறுபருப்பை எடுத்து நான் 2-3 வாட்டி நல்லா அலசி வச்சுருக்கேன். 150 கிராம், இது ஒரு 5-6 பேருக்கு வரக்கூடிய அளவுக்கான அளவு தான் நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன். 150 கிராம் சிறுபருப்பு கூட நான் ஒரு 3 உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இதில் வந்து கன்வீனியன்ட் இல்லைன்னா உருளைக்கிழங்கும் பருப்பும் தனித்தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் குக்கரில் போட்டு வைக்கிறதுனால ஒன்றா சேர்த்தே வேக வச்சு எடுத்துடுறேன். அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் போட்டாலே போதும். இப்போ அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும், நம்ம இதுக்கு தேவையான ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 மூடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் கூட நம்ம என்ன செய்கிறோன்னா பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இது வந்து நல்ல குழம்புக்கு வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதை சேர்த்து நம்ம இதை ஒரு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது 3 விசில் வந்து பருப்பும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம தனித்தனியாக பிரித்து மசிச்சு வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப மசிக்காதீங்க, சும்மா கைட்டு வந்து இப்படி பசிஞ்சு விட்டாலே போதும். இந்த மாதிரி பருப்பு வந்து நல்லா மசிச்சு ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நான் ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி கைட்டு பிச்சு பிச்சு போட்டிருக்கேன். ரொம்ப மசிக்கக்கூடாது, அதேமாதிரி பெருசு பெருசாகவும் இருக்கக்கூடாது. இப்போ 2 பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு தேவையான ஒரு 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி அதை நீ பிளாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை பொடிசு பொடிசாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ எப்படி கடப்பா செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டு அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, 2யும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சு வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நமக்கு வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. நல்லா தக்காளி வந்து நல்லா வெந்து வரணும். அதுக்காக நம்ம ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கும். இந்த அளவுக்கு மசிஞ்சு வரணும். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே உடச்சி வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப மசிச்சு வைக்கக்கூடாது. இந்த மாதிரி அங்கங்கே பெரிய பெரிய பீஸாக இருக்கணும், வாயில் கடிப்படணும், அந்த அளவுக்கு நம்ம உடச்சி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலாலாம் வந்து உருளைக்கிழங்குல உப்பு மசாலாலாம் நல்லா சேர்கிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தேங்காய் மசாலா ஊற்றுனீங்களோ அதே அளவு டபுள் மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். ஏன்னா உருளைக்கிழங்கெல்லாம் கரையும் போது கசகசா தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால ரொம்ப திக்னஸ் கூடும். அதனால் தண்ணி வந்து எக்ஸஸாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் கொதிச்சிருக்கு. அப்போ தான் அந்த சோம்பு கசகசா அந்த பச்சை வாடை நம்மளுக்கு போகும், இஞ்சி அதெல்லாம். இப்போ நல்லா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுருங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. பருப்பு சேர்த்து அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு தேவையான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. நல்லா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஒரு முறை கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையை தூவி விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டிஷ்ஷு. ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, பூரிக்கும் அட்டகாசமாக இருக்கும். நானே ட்ரிப்பு செஞ்சு பார்த்ததிலே அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்களே ஆச்சரியப்பட முடியாக இருக்கும். நம்ம வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்பவும் நம்ம சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.